வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. சென்னை இல்லத்தில் தமிழக இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் கே சேகர் பாபு அவர்கள் கோமாதேக பொதுச் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்தார். வரி விதிப்பை தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் டிரம்பின் வர்த்தக ஆலோசகர் நவ்ரோ தெரிவித்த கருத்துக்களை முழுவதுமாக நிராகரிப்பதாக வெளியுறவு அமைச்சகம் திட்டவட்டம். அனில் அம்பானி மற்றும் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்தின் வங்கி கணக்குகளை மோசடி கணக்குகள் என பரோடா வங்கி அறிவிப்பு. கடன் தொகையை வேறு வங்கி கணக்குகளுக்கு முறைகேடாக மாற்றியது, கடன் விதிமுறைகளை மீறியது உள்ளிட்ட காரணங்களுக்காக நடவடிக்கை. இம்மாத இறுதியில் நடக்கவுள்ள ஐநா பொதுச்சபை மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க மாட்டார் என தகவல். பிரதமர் மோடிக்கு பதிலாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்க வாய்ப்பு. பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைக்க வேண்டும் என்ற செங்கோட்டையனின் நிபந்தனையை ஏற்க இபிஎஸ் மறுப்பு என தகவல். ஓபிஎஸ், சசிகலா உள்ளிட்டோரை மீண்டும் சேர்க்க முடியாது எனவும் திட்டவட்டம். நாளை இரவு இந்தியாவில் நிகழவுள்ள முழு சந்திர கிரகணம். இரவு 11 மணி முதல் 12:22 மணி வரை சந்திரன் முழுமையாக மறையும் என தகவல். எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்திருந்த நிலையில் அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் செங்கோட்டையனை நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் நடவடிக்கை. அதிமுகவில் அமைப்பு செயலாளர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக செங்கோட்டையன் பதவி வகித்தார். விளம்பர தொழில்நுட்ப சந்தைக்கு பயனர்களின் தரவுகளை கூகுள் தவறாக பயன்படுத்திய புகாரில் ரூபாய் 30,000 கோடி அபராதம் விதித்த ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடும் எதிர்ப்பு. அமெரிக்க நிறுவனங்களுக்கு எதிராக விதிக்கப்படும் நியாயமற்ற அபராதங்களை ரத்து செய்யவில்லை என்றால் பதில் நடவடிக்கைகளை எடுப்பேன் என எச்சரிக்கை. தூத்துக்குடியில் உள்ள வின்ஃபாஸ்ட் ஆலையில் உற்பத்தியாகும் VF6 மற்றும் VF7 மின்சார கார்களின் விலை அறிவிக்கப்பட்டு விற்பனைக்கு தயார். VF6 மாடல் ரூபாய் 16.49 லட்சம் ஆரம்ப விலையிலும், VF7 மாடல் ரூபாய் 20.89 லட்சம் ஆரம்ப விலையிலும் அறிமுகம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.